எனக்கு கூப்பிட்டீங்க? ஏண்டி மணி 9 மணி ஆகுது, காலை என்ன ஒன்றும் சாப்பாடு கொடுக்காம இருக்க? வயிறு பசிக்கு இருக்கு, நான் மாத்திரை ஓட வேணாமா? அதே ரெடி பண்ணிக்கிருக்கேன், அதுங்களையும் கூப்பிட்டீங்க, இருந்து எடுத்துக்குவேன். என்ன ரெடி பண்ணிக்கிருக்க? சப்பாத்தியா, தோசையா, இட்லியா? அதை காட்டிலும் சத்தான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிருக்கேன், இல்லைங்க கொஞ்ச நேரம் எடுத்துக்குவேன். அதை காட்டிலும் சத்தான சாப்பாடா? அது என்ன சாப்பாடு செஞ்சுக்கிருக்க? களி இட்லியா? இருந்ததை எடுத்துக்குவேன், அவசரப்படாதீங்க. இந்த குட்டிச்சி என்ன சொல்லிட்டு போறா? என்ன ரெடி பண்ணிருக்கான்னு தெரியல, அப்படி ஸ்பெஷலா? ஒருவேளை காலையில கறி எடுத்து வந்து குழம்பு வச்சுட்டா நல்லா சோத்தாக்கி. அத்தா, சூப்பரான ஒரு டிஃபன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க இதை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுங்க. என்னடியே டிஃபன்ன்ற பானையில கொண்டு வந்துருக்க? மண்பானையில? மண்பானையில சாப்பிடக்கூடிய டிஃபன், இதை வாங்கி என்னன்னு பாருங்க, அப்புறம் பேசுவீங்க. சரி கொண்டா, என்னன்னு பாப்போம். எனக்கு வேற ரொம்ப ஆவலா இருக்கு, என்னன்னே தெரியாம. என்னடி கூட கரைச்சு கொண்டு வந்திருக்க? வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு காலையில இந்த குளிருக்குள்ள சாரலும் மழையும் காத்து மாக்கடக்கு இதுல கொண்டு வந்து விறுவிறு இந்த கூட கொண்டு வந்து கொடுத்தா என்ன குடிக்க? என்னங்கதான் நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிறீங்க. கூழுக்கு மேல ஒரு சாப்பாடு இருக்காது, சத்தான சாப்பாடு உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க நம்ம குடிங்கிட்ட மடக்குன்னு ஏண்டி கூழு காய்ச்சினா சரித்தேன், அது கொஞ்சம் சூடா கொடுத்துருந்தா கூட எந்த குளிருக்கு நான் பாட்டு குடிச்சுக்கிருவேன். விறுவிறுவிறுன்றீக்கே, இது என்ன இருந்துச்சு காய்ச்சினா? ஆனா நீங்க வேறக்கா, நான் எங்க இருந்துச்சு கூட காய்ச்சினேன். நேற்று ஆடி வெள்ளிக்கிழமையில பூரா கோயிலும் கூழ் ஊத்துனாங்கல்ல, மாரியம்மன் கோயில பூரா தூச்சிட்டு எடுத்துட்டு போய் கோயிலா வாங்கிட்டு வந்ததுல 2 தூபாய் நிறைஞ்சு வச்சு, அப்புறம் என்ன செய்ய, அதையே வச்சு காலையில் டிஃபனுக்கு சரி பண்ணிட்டேன். அடிப்பாவி, இந்த கூலி அப்படி எந்திரிச்சு காத்துலையா? நேற்று கோயிலில் வாங்கிட்டு வந்து கூட எம்பிட்டு கூட எடுத்து வச்சுருக்க, என் ஒருத்திக்கு எம்பிட்டு கூட ஊற்றி கொண்டிருக்கியே, அப்படின்னு எம்பிட்டு இருக்குல்ல? அதெல்லாம் அவன் சொன்னல, ஸ்டாம்பு வாழை 2 வாழை எடுத்துட்ட, அதான் நாளை காலைக்கும் சரியா போயிடும். இன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு நாளை காலைல வச்சுக்கலாம், அது நிறையா இருக்கு. என்னது நாளைக்கு காலையிலையும் கூழா? ஏண்டி ஒரு வயசான இளவிக்கு இந்த அடிக்கிற குளிர்லையும் மழையிலையும் இன்னைக்கு கூட கொடுத்ததே தப்பு, நாளைக்கும் கூழுதேன்ற என்ன? சீக்கிரத்துல என்ன சாய் அடிக்கலான்னு பாக்குறேன் இன்னைக்கு. எப்ப இந்த ஒரு வாரத்துக்கு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் ஆடி மாசம் வர வெள்ளிக்கிழமை ஊரா கூழ் ஊற்றுவாங்க. ஒரு வாரம் வாங்குறோம், வாங்கி 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றோம். இதுக்கே அசந்து வைக்கிங்க. ஏ ஆத்தே, ஆடி மாசம் வந்தாலும் வந்துச்சு, ஊர்ல சனங்கத்தனால விழுந்து சாமியை கும்பிட்டு கூட ஊத்துது, இது வாங்கிட்டு வந்து நமக்கு ஊற்றி நம்மளை கொள்ளுது. சரி அச்சு வேடிக்கை பார்க்காம வேஸ்ட் பண்ணாம போராத்தையும் குடிச்சிட்டு மாத்திரையை போடுங்க. சரிடி குடிக்கிறேன். மத்தியானத்துக்கு நாளும் கருவாடு குழம்பு வச்சு ஒரு சோத்தக்கு ஆக்கு நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்ற மாதிரி. கருவாடு குழம்பு தானே கூழு கூட கொடுத்தாங்க, கருவாடு குழம்பு இருக்கு, எடுத்து குறைச்சுமா? ஏமா தாய் மகாராசி, இந்த கூழே போது, நான் குடிச்சுக்கிறேன், நீ ஒன்றும் தரவேணா, போய் வேலையை பாரு. இவ்வளோ மாதிரி பொம்பளைங்க எனத்துக்கு ஆடி வெள்ளின்னு ஆடிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க, இப்போத்தையும் தெரியுது. இப்படி ஓசி கோலை வாங்கிட்டு வந்து ஒப்பேத்தலான்னு ஒரு ஆள் கோல இருக்கு. ஏமா நேற்று என்னமோ சம்மந்தகாரமாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு கிடந்தீங்களே, அப்ப என்ன பேசிக்கிட்டு? யாரு? நானும் உங்க மதினியுமா? அது ஒரு முக்கியமான பிசினஸ் டீலிங் பத்தி பேசிக்கிருந்தோம். ஆமா எங்க மதினியுடைய உங்க அம்மாவோட ரொம்ப நேரம் பேசி கிடந்தீங்களே, ரொம்ப தீவிரமாவும். அவங்க அசந்து போயிட்டு இருந்தாங்க உங்களை பார்த்து, அப்படி என்ன பேசுனீங்க? அதுவா, நான் போட்ட குண்டு அப்படி அதே அசந்து போய் வாயவே பார்த்துட்டு இருந்தாங்க. சும்மா வந்துக்கிட்டு சீரு பத்தல, அதை செய்யல இதை செய்யலன்னு உடனே போடு போட்டாங்கல்ல, நான் போடு விட்டு விட்டுன்ட்டு இல்லை. அவங்க மகளுக்கு இன்னும் ஒரு சீரும் செய்யல, ஒன்றும் செய்யல, ஒரு குண்டு மணி தங்கம் கூட தரல. விட்டுருவேனா அந்த மங்கம்மா சும்மா லிஸ்ட் போட்டுல வந்திருக்கேன். அந்த லிஸ்ட்டை பூரா வாங்கிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்க பொருள் பூரா வைக்கிறதுக்கு ஒரு வீடு சேர்த்து கேட்டுல வந்திருக்கேன். போட்ட ஓடு அப்படி அதே ஆத்தாள் மகளும் முடிச்சு போயிட்டாளுகள்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட வாழாட்ட மாட்டாளுகள் அவளுக்கு. அப்படியா? சீரோசி மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா? என்ன சொல்லிச்சு மாதிரி செய்யறேன்னு சொல்லிச்சா? பிறகு மங்கம்மா சபதம் போட்டா சும்மாவா செய்யாம விட்டுருப்பாங்களா? அப்புறம் அவங்க மக வாழணும்ல, அவங்க எப்படி உங்க மகளை விரட்டுறாங்க, அதே வரட்டு நான் திருப்பி விரட்டவே இல்லை. தனக்கு ஒரு நாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நாயமா? எல்லாம் சும்மா விட்டுறதா இல்ல. நீங்க தப்பா நினைச்சுக்கிறாத மங்கம்மா, ஓ மதினியாரை போட்டு புளியில அது தானா மருமகளை அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கணும். என்னமாமா நீங்க எப்படி சொல்றீங்க? எங்க மதினியெல்லாம் மனசு மாறணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்களும் பார்த்து தான் இருக்கோம். அது கல்யாணம் கட்டி வந்த வீட்டுல இருந்து அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்குது. இதுக்கப்புறமா மாறப்போகுது? இது வரைக்கும் நீங்க பார்த்த மதினி வேற, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற மதினி வேற. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு மதினி மட்டும்தான். இனிமேல் பார்க்க போது இந்த மங்கம்மாவோட சம்பந்தி, அவளை எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாருங்க. என்ன யார் ஆட்டி வைக்கிறது? என்னமோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்களே, என்னவா? யாத்தே என் மாமியா வந்துருச்சா? இது கேட்டுச்சுன்னா அப்படித்தானே, இன்னும் வந்து தாளிக்கும்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அங்கம்மா மதினியா இருக்குல்ல, அந்த பிள்ளைய பத்தியும் பேசிக்கிருக்கோம். ஓவரா வாழ்த்தனம் பண்ணி தெரியுது, அதே அந்த வாழை ஒட்ட நறுக்குன்னு சொல்லி பேசிக்கிருக்கேன். யாரு அந்த பாக்கியம்ன்றவளா? அவ பெரிய ரவுடியாச்சே, அவ யாருக்கு அடங்க மாட்டாள்ல, துமுறால பேசுவா. அவ கட்டுப்பட்டுக்குமே அடங்க மாட்டா, அவ பேச்சுவார்த்தையே நமக்கு பிடிக்காது. அதெல்லாம் பொண்ணை எடுத்த இடத்துல தான் அப்படிலாம் செய்ய முடியும், வாழாட்ட முடியும். பொண்ணை கொடுத்த இடத்துல ஆட்ட முடியாதுல்ல. என்கிட்டலாம் அது பார்த்தாலும் பழிக்காது. என்னை கண்டாலே ஆத்தாள் மகள் நடுங்குவாங்கல். அப்படியா சொல்றீங்க? நம்ப முடியலையே. அப்படி இருந்தா சந்தோஷம் தான். அவளுகளை ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான். அட ஆமாம்மா, நான் உண்மையை தானே சொல்றேன். அதெல்லாம் என்னை கண்டா 2 பேரும் தாங்குவாங்க, நல்லா கவனிப்பாங்க. அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா சம்மந்தக்காரவங்க மரியாதை கொடுக்குற ஆளுகளே, அந்த மரியாதை தெரிஞ்சிருக்கேன் எங்கிட்டவும். இந்த ஏன் மருமகன் சம்மந்தக்காரி தான். இப்ப அவளுக்கு என்னத்த மரியாதை தர ஆளுக? ஒரு மரியாதை தரல, அவளை மதிக்கிறதே கிடையாது. அவளை ஒரு செல்லா காசுமா தான் வச்சிருக்காளுங்க. உங்களுக்கு இம்பிட்டு தர மரியாதை தர ஆளுகளே, அதுவே பெரிய விஷயம் போங்க.
எத்த நம்ம வந்து அவன் நாத்துனா ஆரம்பத்துல இருந்தே, அதனால அவங்க பெருசா கண்டுக்கிறது இல்ல. அவங்க வந்து வெளிய ஆளுகள்ல, அவங்ககிட்ட எப்படி பேச முடியுமா? அதனால அப்படி பேசுறாங்க. ஆமா ஆமா, அப்படியே இல்லாட்டினாலும் உன் மதினி யாரி உன்னை தாங்கிடுவா. நீயும் உங்க அண்ணன் முன்னாடி எப்படி விட்டு கொடுக்காம பேசுவா. இவ இப்படித்தேன் பொறிச்சாச்சு பேசுவா. அவ தூக்கி போட்டு 4 மதி மிச்சாலும் எங்க அண்ணன் முன்னாடி கொஞ்சம் நான் வந்து சொல்லுவா. என்ன சொல்றது நானு? அவ ஓரளவுக்கு நல்ல விதை இந்த பாக்கின்றவ. அவளை கெடுக்கிறது ஊராமே அவ ஆத்தகாரி இருக்காளே, அந்த கருச்சலை கட்டினவ. அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அங்க வந்து உட்காந்துட்டு முனி எனக்கு விட்டு விட்டு போகாம குடும்பத்துக்கு எடுத்துக்கே திருறா. என் பேத்திக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்து திருறா. ஒரு நாளைக்கு சீனியம்மா யாரும் அவளை காட்ட போறேன். ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க அம்மா கொஞ்சம் விவரமான பொம்பளையாத்தே இருக்கு. சூட்டிங்கா பேசுது. எது சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குறது ஊராமே அவங்க அம்மா தான். ஆமா, போரணி பேசுறோம். போரணி எங்களுக்கு வேற பொழப்புள்ள வாரு. எவ்வளையாவது பத்தி போல போரணி பேசுறது எங்களுக்கு வேலையாக்கும். அந்த அந்த பாக்கியம் மற்றவளை பத்தியும் பேசிக்கி இருக்கோம். நல்ல ஒரு ஞானத்தை பத்தி. ஓஹோ, பாக்கியத்தை பத்தி பேசுறீங்களா? அது சரியான காமெடி பீஸாச்சே. வில்லின்ற பேர்ல காமெடி தனம் பண்ணிக்கிருக்குமே. அந்த கிறுக்கிய பத்தி காலையில பேசிக்கிறீங்க. அத சொல்லுங்க. நீங்க சொன்னது மாதிரி காலையில அவளை பத்தி பேசி தெரிஞ்சோம்னா நமக்கு வாய்க்கு போரிக்கு போயிட கிடைக்காது. நம்ம வேலை வெட்டியை பார்ப்போம். இடாடி எங்கம்மா காலைல என்ன டிஃபனு? எத்த இட்லி ஊற்றி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் இட்லி ஊற்றிட்டு இட்லி சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் காரா சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிடுறேன். மத்தியானத்துக்கு இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சுட்டு போயிடுறேன். தக்காளி சாதம் உருளைக்கிழங்கும். இந்த இவ மேகா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். அந்த பிள்ளைக்கு ஆடி சீர் ஒன்றும் செய்யவே இல்லை. அவள் தாய் தகப்பனும் இல்லை, யாரும் இல்லை. நம்ம போய் சாஸ்திரத்துக்கு ஒரு துணிமணி 2 பேத்துக்கும் ஒரு ஓன் செய்யணும். அந்த பிள்ளைக்கு ஒரு ஓன் செய்யணும், அவருக்கு ஒரு ஓன் செய்யணும். 2 பானை பித்தளை பானை சாஸ்திரத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சரி. நீ அவளும் பாவம் தாய் தகப்பு இல்லாத உள்ள என்ன செய்யறது? போய் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். அன்னைக்கே கொடுத்துக்க வேண்டியதானே ஆடி அன்னைக்கேவா? எங்கத்த அன்னைக்கு நம்ம வீட்லயே வேலை சரியா போச்சு. பணமுக்கும் காட்டிக்கும் சாப்பாடு ஆகி போட செய்ய சீரை கொண்டு போய் அண்ணன் வீட்டுல கொடுத்துட்டு வர அதுக்கே நேரம் சரியா போச்சு. அப்புறம் அங்கிட்ட எங்க போறது? இன்னைக்கு போயிட்டு வரணும். சரி சரி, போயிட்டு காலத்துல போயிட்டு வா. யார் யார் வரீங்க? நானு, அக்கா, எலிப்பாட்டி. நீங்க வரீங்களா மாமா? அந்த மாமா வரேன். வராம என்ன பிறகு உங்க ஊர்ல சேர்ந்து வந்து நல்ல குதூகலமா நல்ல ஜாலியா இருக்குல்ல. நான் வராமியா? போவோம். பரவாயில்லையே, எங்க குரூப்ல சீக்கிரமா செட் ஆயிட்டீங்க. நீங்களே எங்களுக்காக ஜாலியான ஆளாத்தே இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் என்ன, அப்படியே மேகா வீட்டுக்கு போயிட்டு வரையில பழுப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய் என்ன செய்து ஏது செய்யுன்னு தெரியல. இவங்களையும் அப்படியே அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வருவோம். அழுவடி வீட்டுக்கு போறோமா? அப்புறம் ஒரு பானை போட்டு சொல்லுங்க. நல்லா சோறாக்கி குழம்பு வச்சு வைக்கும். நல்ல மலைக்கு சாறு சுட 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 சாப்பிட்டு வருவோம். அது குழம்பு ருசியா வைக்கும். அதான் எவன் எங்கிட்டு போனாலும் சரி, என் சம்மந்திக்கு எங்க போனாலும் சாப்பிடணும் நல்ல ருசியா. அதுல மட்டும் குறிக்கோள் கரெக்டா இருக்கு. ஆமா சம்மந்தி, சாப்பாடு தானே முக்கியம் வாழ்க்கையில. சாப்பிடறது தானே பிறந்திருக்கோம். எப்படி தூரம் சம்பாதிச்சாலும் சாப்பிடாம உயிர் வாழ முடியுமா? சோறு எல்லாமே. சோறு திங்காட்டினா உயிர் வாழ முடியுமா? நீங்க நம்ம தின்னுட்டு மோந்து வைக்கிற மாதிரி பேசுறீங்க. சரி சரி, என்னன்னு போங்க. காலகாலத்துல போயிட்டு வாங்கிடியே. சாயந்தரத்துக்கு சோறு ஆக்குறதுக்கு நீங்க வாடகை வச்சு தீத்திரியாதீங்க. காப்பி ஓடணும் செய்யணும். யார் வேலையை பாப்பா? அவளை 2 மாசமா இருக்காளுங்க. ஒருத்தி வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த குளிருக்கெல்லாம் டீ போடுறீங்க குடிக்கணும். சீக்கிரம் போய் சீக்கிரமா வாங்க. டீ குடிக்காம இருந்த கை காலெல்லாம் கட்டரை பிடிச்சி எடுத்துக்கிறோம். ஆமா ஆமா, குளிர்ல மட்டுமே நானே டீ குடிக்கேன். மற்ற நேரம்லாம் குடிக்காது. எப்ப பார்த்தாலும் டீ டீ டீன்னு கெடுத்து இருக்கும். இப்பதான் ஜாரிலும் குளிர்மா இருக்கு. சொல்லவா வேணும்? நினைச்ச நேரம்லாம் கெடுத்து இருக்கும். தூங்குறப்ப கூட டீ கொண்டு வந்துருக்கோம். புஷ்பாவுக்கு போன் போட்டியா? இல்லையே, அன்னைக்கு பேசினதே முதல் நாள் போன் போடலையே. அவளும் போன் போடவே இல்லை. அப்புறம் என்ன, சின்ன பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்தோம். அவங்க அம்மா அப்பா ஒன்றும் தகவல் சொல்லாமல் இருக்காங்களே, அதை பற்றி எதுவும் சொல்லலையா புஷ்பா? உடனே சொல்லிடுவாங்க. பொண்ணு விஷயமா மெதுவாதையும் சொல்லுவாங்க. அன்னைக்கு தானே பேசிட்டு வந்திருக்கோம். அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டு மெதுவாத்தையும் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம்னா சந்தேகம் வந்துடும் அவங்களுக்கு நம்ம மேலே. கொஞ்சம் மெதுவாக பேசணும். எதாக இருந்தாலும் நீங்கள் வேலையை பார்த்துக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாப்பட்டு வரல. நீங்கள் என்னமோ கேட்குறீங்க. அவங்க தராங்களா என்னன்னு தெரியல. கடைசியில் அந்த பரம பொண்ணு தரணி ஏமாத்துற மாதிரி இது ஏமாத்த போகிறாங்க. இப்போ அவத்தான் சும்மா இருக்கணும். ஆசை காமிச்சு நீ தேவையில்லாத வேலை பார்க்குற சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், இல்லாட்டி நீங்கள் போய் பொண்ணை பார்த்துருப்பீங்க வெளியே போய் வரிசையா. இப்போ என்ன, நான் பார்க்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல, என் தங்கச்சி மகா இருக்கான்னு சொல்லியே அவளை கட்டி வைக்கலாம்ன்றே. நீ தானே வேணாம்ன்ற. உன் மகன் அதுக்கு மேலே வேணாம்ன்றியா? நான் செய்யறது கை மேலே பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் இடத்துக்கு போய் வீடு விடா தேடிக்கிறீங்க. எது உங்கள் தங்கச்சிக்கு ஒரு மகன் இருக்கே, அது பொண்ணாக்க? அது பொண்ணு இல்லை, பொண்ணு. அந்த பிள்ளைக்கு நாடியே அலைவத்த புள்ள லட்சணமா எப்படி இருக்கு புள்ள? உனையெல்லாம் கட்டிக்கு வரையில நீ ஓனா மாதிரி இருந்த. இப்போதே எதை சதை பிடிச்சி கொஞ்சம் பார்க்கறதுக்கு பொம்பளை மாதிரி இருக்க. நீங்களாம் என் தங்கச்சி மேலே குறை சொல்ற. ஆமா ஆமா, நான் ஓனா மாதிரி இருந்தேன், நீ ஆன மாதிரி இருந்தீங்களா? அப்படியே உங்க சொட்ட மண்டைக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் நாங்கள் ஓனா மாதிரி இருந்தோம்மா. இப்போ ஒரு பெரிய ஆணலைய மாதிரி இருந்தாராம். யாரு போன் அடிக்கிறது? புஷ்பாவா? ஹலோ, சொல்லுமா புஷ்பா, என்ன செய்ற? வீட்டில் தானே இருக்கேன். என்ன செய்றீங்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இப்போதே நானும் உங்கள் அப்பாவும் உன்னை பற்றி பேசிக்கிருந்தோம். அந்த பிள்ளை போன் போடுச்சா இல்லையான்னு கேட்டுக்கிருந்தாரு. கரெக்டாக நீயே போனை போட்டுட்ட. அப்படியா? சரி. என்னவா, என்னத்தை கேட்டுக்கிருந்தாரு அப்பா என்னை பற்றி? அதே அந்த பொண்ணு விஷயம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிருந்தாரு. புஷ்பா சொல்லிச்சா என்னன்னு கேட்டுக்கிருந்தாரு. என்ன அப்புறம் பெரிய மாமியானு சொல்லிச்சா பொண்ணு விஷயமா? இல்லை, அந்த மாமா வந்தாரு. வந்து இப்போ சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு இப்போ திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு.
அவர் வரந்தே என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடையில் இந்த கேள்விக்கு நினைவு வந்துருச்சுல. யாருக்கு? சினிமா கலைக்கு நினைவு வந்துருச்சா? பழைய மாதிரி ஆயிடுச்சாக்க? ஆமா ஆமா, அதுக்கு பழைய நினைவுலாம் வந்துருச்சு. பழையபடிக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. அதனால இன்னும் கல்யாணம் பத்தி யாரும் பேசல. இதுக்கு பிறகுதான் பேசுவாங்க. அவர் வந்தாரு, இந்த பிள்ளைக்கு ஆடி சீர் கொடுத்தாங்க போய் பரமுக்கு. அதை கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டாரு பெரிய மாமா. என்னடி சொல்ற? கிழவிக்கு அதுக்குள்ளேயுமா நினைவு வந்துருச்சு? நான் நினைச்சேன் இந்த கிழவிக்கு பழைய நினைவுலாம் வரங்களையும் நம்ம சின்ன பொண்ணுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போலான்னு பார்த்தேன். இந்த கிழவி என்னன்னாலும் சொல்லி கெடுத்து விட்டுமேடியே. ஏமா, அந்த கிழவிதான் நமக்கு ஒரு மேட்டரே இல்லைம்மா. பொண்ணோட அம்மா அப்பா சமாளிச்சாங்கன்னா போதும். நான் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு வருவேன். அப்ப அத்தையும் பெரியத்தையும் கூப்பிட்டு வர வீட்டுக்கு. அவங்க நல்லா கவனிக்கணும்மா, விடக்கூடாது. அப்படித்தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கவனிக்கிறத பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? கூப்பிட்டுக்கு வா, நல்ல சாப்பாடு செஞ்சு ஓட்டு அசத்தி போடுறேன். உங்க பெரியத்தை அதுலயே மயங்கி பொண்ணை கொடுத்துடணும் நமக்கு. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்ப இன்னைக்கே வரணும்டா ஆஸ்பத்திரிக்கு? இன்னைக்கு தாம்மா வரலான்னு பார்த்தோம். அத்தை திடீர்னு அந்த மேகா இருந்துச்சு நம்ம வீட்டுல, அந்த பிள்ளைக்கு ஆடிச்சீர் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அங்க போறாங்க இன்னைக்கு. அத்தை பெரியத்தை எலிப்பாட்டி அவங்க அந்த லட்சு மாமியார் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் அங்க போறாங்க இன்னைக்கு. அதான் நாளைக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு உறுதியா வருவான். நீ சாப்பாடெல்லாம் தடவுள்ள செஞ்சு நல்லா கவனிக்கணுமா. சரி சரி, நான் கரெக்டாக செஞ்சு வச்சிடுறேன் சாப்பாடை. அங்கேருந்து கிளம்புறப்ப எனக்கு ஒரு போனை போடு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவீங்களா இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா? இல்லைம்மா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே வருவான். டாக்டர் போயிடுவாங்கல்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம மெதுவாக உட்காந்து இருந்துச்சுன்னா அங்கே கூட நிதானமாக போவோம். இல்லாட்டினா அவசர அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கும். எதுவும் பேச முடியாது, வைக்க முடியாது. அதான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே வரோம். சரி சரி, அப்புறம் என்ன, சின்ன பிள்ளைங்க கூட்டு போவாங்க வரையில கூட. அப்படியே அந்த பிள்ளை நம்ம வீட்டில் வந்து பார்த்தா தானே ஒரு ஆசை வரும் நம்ம மேலே. முயற்சி பண்ணுறேம்மா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அத்தவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பிள்ளை படித்த பிள்ளை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெரியத்தையும் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. நான் எதுக்கும் பேசி பார்க்குறேன். அண்ணன் நாளைக்கு லீவ் போட சொல்லு, வீட்டில் இருக்க சொல்லு. சின்ன பொண்ணு வரையில அண்ணன் வீட்டில் தான் நல்லா இருக்கும். அதங்கேயும் போவேன் சொல்லு. நான் எப்படியாவது பேசி சின்ன பொண்ணு கூட்டு வந்துடுறேன். அதெல்லாம் உங்கள் பெரியத்தை கூட்டு வர முடியே. ஓ மாமியா அதையும் சும்மா பழங்காலத்து ஆளு, அது பாட்டுக்கு கண்டதெல்லாம் பேசிக்கிருக்கோம் பாரம்பரியத்தெல்லாம். ஆனால் பெரிய மாமி அப்படி இல்லை. அது கொஞ்சம் டீசெண்டாக வளர்ந்த ஆள் இல்லை. அதெல்லாம் பார்க்காது, அதெல்லாம் கூட்டு வருவான். நீ அதுகிட்ட பேசு, உன் மாமியாட்ட பேசாத, அது வேணான்னு சொல்லுவான். நீ உன் பெரிய மாமியாட்ட பேசு. சரிம்மா, நான் பேசி கூட்டு வரேன். அப்பாட்டையும் சொல்லிடு, அண்ணன்கிட்டையும் சொல்லிடு. நாளைக்கு தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பேசணும்னு சொல்லு அப்பா கிட்ட. அவர் பாட்டுக்கு எனக்கு நாளும் போனது வந்து உலகிட்டு இருக்க போறாரு. நல்லா வந்தாங்க, நல்லா கவனிச்சு நல்லா அனுப்பணும். சரி, நான் வச்சுட்டுமா? ஆட்டம் நல்லா பார்த்துக்கிறேன், நான் சொல்லி வச்சுக்கிறேன். சரி வச்சிடறேன். என்ன சொல்லுது புஷ்பா? ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு அவன் மாமியா, பெரிய மாமியா, சின்ன பொண்ணு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டு போறாளா. சாப்பாடுலாம் தடவுலாம் செஞ்சு வைக்க சொல்லியிருக்கா. உங்கள் ஓட்டை வாங்கியிருக்குல்ல, அதை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும். போனது வந்தெல்லாம் கண்டதெல்லாம் பேசி உலகிக்க கூடாது. வந்தாங்கன்னா எதுவும் கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்க. தேவையில்லாத பச்செல்லாம் பேசி தெரியாதீங்க. சரிடி அம்மா மகராசி, இருந்தா இன்னைக்கே வாயை பொத்திக்கிட்டேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். என் வாயில ஓட்டை இருக்கு, ஓ வாயில என்ன இருக்கு? நீ பேசினா ஓட்ட தானே ஒரு வாயில. போதும் போதும், சட்டம் பேசுனது சொன்னது ஆபத்தில் வச்சுக்கோங்க. அவன் ரமேஷ் வந்து நாளைக்கு லீவ் ஓட சொல்லணும், அவனை வீட்டில் இருக்க சொல்லணும். ஆத்தாளு மகளும் என்னமா பிளான் போடுறாளுங்க. ஒரு மனுஷங்களை கவுக்கணும்னா அத்தாடி ஆத்தே பயங்கரமான நல்லா இருப்பாளுங்க ஓலை. நம்மளும் இப்படித்தான் ஏமாத்தி கட்டிவிட்டா அவ்வளோ இருக்கு. நம்ம தான் ஏமாந்தியோட கட்டிட்டோமோ? என்ன ஏன் என்னம்மா மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிற மாதிரி தெரியுது? சின்ன பொண்ணு ஏமாந்த வில்லன்னு கட்டிக்கு வரலான்னு பார்க்குற. சின்ன பொண்ணு வந்து உன்னை என்ன ரவுண்டுக்கு வர போதோ தெரியல. அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். அந்த காலம் எப்போ வருமோ தெரியல.